நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா கார்த்திக், உங்களுக்கு ஏதாவது டென்ஷனா இருந்தா தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லிடுங்க. உங்க மனசு லேசாகும். ஒருவேளை இப்ப என்கிட்ட சொல்ல உங்களுக்கு மூடு இல்லைன்னா, எப்ப உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ, எப்ப உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கோ, அப்ப எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு தெரியும் அர்ச்சனா, ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, பாய். பாய். ஹே கார்த்திக், சொல்லு மேன். மோகன், நான் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிஸியா இல்லைல்ல? உன் விஷயத்துல இது வரைக்கும் நான் பிஸியா இருந்திருக்கேனா? சொல்லுடா, என்ன பிளான் போட்டிருக்க? அது வந்து இன்னைக்கு நாம மீட் பண்ணலாமா? முக்கியமான விஷயம்டா. கண்டிப்பா பார்க்கலாம்டா. இப்பவே வரேன். ஆனா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொல்றியே? மோகன், நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன்டா. ப்ராப்ளமா? இந்தாங்க சங்கரி பெரியம்மா, இவன் தான் ரிஷி, என்னோட தங்கச்சி பையன். பையன் பார்க்க அழகா தான் இருக்கான். இவனுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா முடிச்சிட்டா போகுது. என் தங்கச்சி கூட சொல்லிக்கிட்டு இருந்தா, அக்கா உன்னோட மருமக மாதிரியே எனக்கும் மருமக வேணும்னு சொல்லிருக்கா. இந்த மாதிரி மருமக வேணும்னா சங்கரி பெரியம்மாவில மட்டும்தான் முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆமா சங்கரி, நம்ம அர்ச்சனா மாதிரி ஒரு அழகான மருமகளை அவங்களுக்கும் கொண்டு வா. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்லம்மா? நல்லா இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் மருமக அப்படி இப்படின்னு தான் இருந்தா, ஆனா இப்ப பாருங்க, வீட்டை அவ அவ்வளவு அழகா பாத்துக்கிறா. வணக்கம் சங்கரி பெரியம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. அந்த அகிலாண்டேஸ்வரி உங்க 2 பேருடைய வாழ்க்கையிலயும் நிச்சயமா சந்தோஷத்தை கொடுப்பா. என்ன போட்டோ பெரியம்மா அது? அதான் அர்ச்சனா, ரிஷி உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல, அவனுக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பா சங்கரி பெரியம்மா கிட்ட தான் கொடுத்திருக்கேன். அட, எல்லாம் விதிப்படிதாம்மா நடக்கும். இந்த சங்கரி கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் மேல இருக்கிறவன் பண்றதுதான். நீ சொல்றதும் சரிதான் சங்கரி. ஷர்மாவோட மருமக கவிதாவை பாரு, எப்படி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ தானே பொண்ணு பார்த்து கொடுத்த. ஆனா அவங்க வீட்டுல நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது மனசு பதைச்சு போகுது. எப்படியோ அந்த ஆண்டவனோட அருள் இருக்கிறதுனால நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. சங்கரி பெரியம்மா, முதல்ல ஜூஸ குடிங்க. எல்லாம் முன்னாடி இருக்குல்ல, எடுத்து சாப்பிடு. சூடா டீ கொண்டு வர சொல்லவா? அர்ச்சனா, சங்கரிக்கு சுட சுட டீ போட்டு கொண்டு வாமா. சரி. சங்கரி பெரியம்மா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அமைதியா இருக்கியே இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எல்லார் வீட்லயும் ஒரு குறை இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்தவங்க வீட்டு குறைய சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல குறை இருக்கான்னு பாத்துக்கணும். நமக்கே தெரியாம குறை இருக்கும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அது வந்து என்னன்னா, என்னாச்சு சங்கரி? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆமா சங்கரி பெரியம்மா, ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உறவுங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு விஷயம். சூடு ஆறதுக்குள்ள முதல்ல நான் டீயை குடிக்கிறேன். சரி. பெரியம்மா, அது ஸ்னேகாக்கு வரன் பாத்தீங்களே, என்னாச்சு? போன தடவை வந்தப்போ நீங்க தானே வரன் பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல பேசினேன். ஆனா பையன் அவ்வளவு நல்லவனா தெரியல. யாருமா அந்த ஸ்னேகா? உனக்கு எப்படி அவளை தெரியும்? அம்மா, இந்த ஸ்னேகா உங்களுக்கு தெரியலையா? கார்த்திகோட ஆபீஸ்ல வேலை செய்யறாளே அந்த பொண்ணு.
அன்னைக்கு கூட பாத்தீங்களே. ஆ, அப்படியா? ஓ, அந்த ஸ்னேகா தான் இந்த ஸ்னேகாவா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு சங்கரி பெரியமா. அம்மா, பேசாம ஸ்னேகாவ நம்ம ரிஷிக்கு பார்த்தா என்ன? அட ஆமா, அந்த பொண்ணை நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோமே. என்ன அவங்க வீட்ல உள்ளவங்கள பத்தி தான் நமக்கு தெரியாது. என்னன்னு விசாரிச்சு பாரு, அப்புறம் நாம பார்க்கலாம். சரி, பாக்குறேன். ஆ, சரி, இந்த சாக்கிலேயே காரசாரமா உங்களுக்கு சாப்பிட கொடுக்கறேன். நேத்து தான் ஆ, வரவழைச்சேன். எனக்கு சமையல் கட்டுல வேலை இருக்கு. நீ இரு சங்கரி, இருங்க. வந்துடுறேன். அர்ச்சனா, ம்? உங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ இங்க சந்தோஷமா இருக்கல்ல? பெரியமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆம், உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அஹ், எங்களுக்கு என்ன, நாங்க நல்லதானே இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, கார்த்திக் எப்பவும் வேலை வேலைன்னு இருப்பான். உன்னை நல்லபடியா அவன் பாத்துக்கிறான்ல? ம்ஹும். சரி, நான் கிளம்புறேம்மா. என்ன பெரியமா, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. அம்மா உங்களுக்கு ஏதோ சாப்பிட கொண்டு வர போயிருக்காங்க. பரவாயில்லம்மா, அதான் டீ சாப்பிட்டுட்டேன்ல. அடுத்த தடவை வரும்போது சாப்பிடுறேன். இன்னும் 2-3 இடத்துக்கு போகணும். இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். ம்ஹும். நீ சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வரேன். சங்கரி பெரியமாக்கு என்னாச்சு? இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மோகன், நான் ஏன்டா அந்த மாதிரி செய்ய போறேன்? நீ ஏன் சொல்லு. நான் அவகிட்ட நார்மலா தானே பிஹேவ் பண்ணேன். ஆனா அவ தான் தேவையில்லாம என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருக்கா. அவ என்ன தெரியுமாடா சொல்றா? நான் அவளை வேணும்னே தான் காஃபி ஹவுஸ்க்கு மீட் பண்ண வர சொன்னா. வேலை நல்லா இருக்குன்னு பாராட்டினா அவ பாட்டிக்கு எனக்கு என்ன அவளை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டா. அவளுக்கு எப்படா புரிய வைக்கிறது? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. நான் என்னோட பர்சனல் லைஃப் பத்தி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. இப்ப நிலைமை மாறி போச்சு. அவ என்ன மொத்தமா தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ம், எனக்கு புரியுதுடா. எனக்கு ஒரே ஒரு பயம்தான் கார்த்திக். இந்த விஷயம் அர்ச்சனா காத்துக்கு போவே கூடாது. அவளுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. திரும்ப திரும்ப என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கா. கார்த்திக், பேசாம அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? இல்லடா மோகன், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், பேசாம அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? இல்லடா மோகன், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒருவேளை ஸ்னேகா மாதிரி அவளும் என்ன தப்பா நினைச்சிட்டா நான் என்ன பண்றது? இல்ல கார்த்திக், என்ன கேட்ட அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நல்லதுன்னு தோணுது. இல்லடா, அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியலடா. ஹே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது கார்த்திக். நீ டென்ஷன் ஆகாத. அது மட்டும் இல்லாமல் நீ எந்த தப்பும் பண்ணல. உன் மனசு தெளிவாக இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? அது மட்டும் இல்லை கார்த்திக், நம்ம டென்ஷன் ஆனால் எந்த விஷயமும் சால்வ் ஆக போகிறதே இல்லை. அதுக்கு நான் அமைதியாக இருந்தாலும் மாட்டுவோம். இங்க பாரு, இந்த விஷயத்த ஒரு 2 நாளைக்கு சும்மா விட்டுரு. அப்புறம் உட்காந்து பொறுமையாக புரிய வை. இல்லடா மோகன், அர்ச்சனா கிட்ட நான் இதை பத்தி சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்துல நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இனிமே எல்லாம் அர்ச்சனா கையில தான் இருக்கு. என்னை மன்னிக்காததும் அவ இஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீடா, ஸ்வீட் ஹார்ட் தான் கால் பண்ணுறா. பேச. ஹலோ, எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நந்தினி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேம்மா, கொஞ்சம் பிஸி. ஓ சாரி. உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க நிதானமாவே வாங்க. நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சுடா? என்னப்பா அது? புருஷன் முன்னாடி ஃபோன் பேசிட்டா எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? உறவுனாலே அப்படிதான். இதெல்லாம் வாழ்க்கை பூரா வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் உங்களை விட வேற யாருக்கு அதிகமாக தெரிய போகுது மிஸ்டர் கார்த்திக்? சும்மாறா. நீ டென்ஷனே ஆகாதுடா, எல்லாம் சரியாயிடும். எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்படாத, யோசிச்சு முடிவெடு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ கார்த்திக்.
அவசரப்பட்டு நீ எந்த தப்பும் பண்ணிடாத. சரிடா, உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு. சாரிடா, நீ வேலையில இருக்கும்போது நான் உன்னை கூப்பிட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் ஒரு வழி கிடைச்சிருக்கு. தேங்க்யூடா மோகன். எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்ற? போய் அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அது போதும். ம். போலாமா? போலாம். ஓகே, வா. ஸ்னேகா, என்னம்மா? என்ன ஆச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என் கூட வா, ஷாப்பிங் போயிட்டு வரலாம். உனக்கு Dress வாங்கிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல? வேண்டாம்மா, இன்னைக்கு விட்டுருங்க. லேசா எனக்கு தலை வலிக்குதுமா. அப்படின்னா இஞ்சி போட்டு கஷாயம் கொண்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா, நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. அர்ச்சனா, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் இங்கே இருக்க? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேங்க. கொடுங்க. இட்ஸ் ஓகே. வாங்க. என்னாச்சு திடீர்னு இவ்ளோ லேட்டா? அப்பா நீங்க ஏதோ வெளியே போனதா சொன்னாரே. ஆமா, மோகனை பார்க்க போயிருந்தேன். அப்படியா? நல்ல வேலை தான் பண்ணீங்க. மோகனும் அக்காவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா மோகன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் இன்னைக்கு பேசலான்னு போயிருந்தேன். சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. நான் ரூம்லயே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ம். ஸ்னேகா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா தாண்டி. நதியா, ஒரு தடவை கார்த்திக் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு தோணுது. என்ன? இனிமே அவர்கிட்ட பேச என்னடி இருக்க? இருக்கு நதியா. அவர் ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் கிடையாது. நேத்து கோவத்துல நான் அவரை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். அவர் பேசுறதுக்கான வாய்ப்பே நான் அவருக்கு கொடுக்கல. என் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனேன். ஒரு உண்மையை நான் நிச்சயம் ஒத்துக்கணும். அவர் எனக்கு எவ்வளவு கத்து கொடுத்திருக்காரு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்?
அவர் என்னோட அந்த வெறும் மெஹந்தி டிசைன்ஸ பார்த்து அவ்வளவு பெரிய ஆர்டர் என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா நேத்து நான் அவர்கிட்ட ரொம்ப மோசமாவே நடந்துக்கிட்டேன். அவர் பதில் பேசுறதுக்கு கூட நான் வாய்ப்பு கொடுக்கல. நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா நான் அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. ஒருவேளை அவரே உனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம்ல? இப்பதான் அவருக்கு உண்மையில தெரிஞ்சிடுச்சே. இங்க பாரு ஸ்னேகா, அழாத. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. புரிஞ்சுக்கோடி. எப்படி என்னோட மனசுக்கு புரிய வைக்கிறது நதியா? நான் நான் எந்த நிமிஷம் வரைக்கும் கார்த்திகை காதலிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, ம்? பால். தனம் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இரு. நீ இப்படி வந்து என் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காரு. என்னாச்சு? வந்தனா போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? நீங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருவீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உனக்கு இந்த ஒரு நாள் இல்ல, இந்த வருஷம் பூரா உனக்கு போர் அடிக்காம இருக்க வழி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி பண்ணீங்க? மறுபடியும் நீ படிக்க ஆரம்பிச்சிடு. என்ன படிப்பா? ஆ. என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிற? யோசிச்சு பாரு, டைமை சிறந்த வகையில பயன்படுத்தணும்னா எப்படி? ஞாபகம் இருக்கா, ராகுலோட ஸ்கூல் ப்ராஜெக்ட முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு? அதெல்லாம் சரிதான். ஆனா சூர்யா, நான் எப்படி காலேஜ்க்கு போக முடியும்? இல்ல விளையாடுறீங்களா? வந்தனா, நீ காலேஜ் போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ வீட்ல இருந்துகிட்டே உன்னோட படிப்பை தொடரலாம். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் இருக்கே. ஆஹா, இல்ல சூர்யா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வந்தனா எல்லாம் முடியும். இத பார், கொரியர் மூலமா உன்னோட எல்லா சிலபஸையும் வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் வீட்லயே உட்காந்து நீ படிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஆன்லைன்ல பாத்துக்கலாம். நீ உன் படிப்பை அழகா படிக்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்குள்ள முடிச்சிடலாம்ல? நிஜமா? எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா? அட்மிஷனும் கிடைக்கும், உனக்கு டிகிரியும் கிடைக்கும். ஆனா வந்தனா, வாரத்துக்கு ஒரு நாள் நீ காலேஜுக்கு போக வேண்டியிருக்கும். ஓ, அப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா இந்த நிலைமையில என்ன காலேஜ்க்கு அனுப்பவே மாட்டாங்க. அதெல்லாம் என்கிட்ட விட்டுடு. நான் அம்மா அப்பா 2 பேர்கிட்டயும் பேசிக்கிறேன். நீ நல்லபடியா உன் படிப்பை ஆரம்பி.